கடைசியாக அது எப்படியோ என் காதில் விழுந்து விட்டது. நீ எனக்கு வேண்டாம் என என்னை நீ 100 முறை மறுதளித்த போதும் ஒவ்வொரு முறையும் அதை கேட்க விடாமல் ஏதோ ஒன்று என் செவிகளை அடைத்து கொண்டிருந்தது. ஒரு முறை சொன்னபோது தலைக்கு மேல் விமானம் பறந்து கொண்டிருந்தது. மற்றொரு முறை சொன்னபோது பேரெரிச்சல் மிக்க கடல் முன் நின்று கொண்டிருந்தோம். பிறிதொரு முறை ஒரு கேளிக்கை விடுதியின் நடன இசைக்கு நடுவே அது கேட்கவே இல்லை. ஒவ்வொரு முறையும் என்னை வேண்டாம் என நீ முணுமுணுத்த போதும் உரத்து கத்திய போதும் அப்போதெல்லாம் காதில் விடாதபடி ஏதோ ஒன்று நிகழ்ந்து கொண்டிருந்தது. மழை பேரெரிச்சலுடன் பெய்தது. சாலையில் யாரோ ஹார்ன் அடித்தார்கள். தொலைக்காட்சியில் ஒரு பேச்சாளன் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தான். ஒரு கவிஞன் ஒரு சிறிய அரங்கில் உணர்ச்சி மேலிட கவிதை வாசித்துக் கொண்டிருந்தான். அப்போதுதான் பிறந்த குழந்தை வீறிட்டு அழுது கொண்டிருந்தது. சவ ஊர்வலத்தில் யாரோ வெடிவெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கோவில் மணி ஓசை ஒன்று உரத்து ஒலித்தது. அருவி ஒன்றின் கீழ் குளித்துக் கொண்டிருந்தேன். அனஸ்தீசியா கொடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சை மேசையில் கிடந்தேன். எதிரிகளோடு வாளில் தீப்பொறிகள் பறக்க சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன். நீ சொல்ல ஆரம்பித்த போதே தூங்கிவிட்டேன். ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தேன். என் கவிதையை பிடிக்கவில்லை என்றோ என் சட்டையை பிடிக்கவில்லை என்றோ சொன்னதாக புரிந்து கொண்டேன். பொதுவாகவே எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. நான் கேட்க விரும்பாததை கேட்காதபடி என் காதுகளை பழக்கி வைத்திருந்தேன். கடைசியாக ஒரு நாள் அது என் காதில் கேட்டே விட்டது. உன் பிறந்த தினம் ஒன்றில் பரிசளிக்க உனது சாயலுள்ள பொம்மை ஒன்றை கடையில் எடுத்து பார்த்து கொண்டிருந்த போது பொம்மைக்குள்ளிருந்து அந்த குரல் கேட்டது. மிக சன்னமான குரல் தான் அது. என் அருகில் நின்றிருந்த யாருக்கும் அது கேட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் உரத்த ஓசையுள்ள வாக்கியத்தை நான் அதுவரை கேட்டதே இல்லை. நான் பயந்து கடையை விட்டு சாலைக்கு ஓடி வந்துவிட்டேன். சாலையில் எதிர்பட்ட என் பழைய சிநேகிதி ஒருத்தி மாலை வணக்கம் சொல்வதற்கு பதில் நீ எனக்கு வேண்டாம் என்றாள். வழியில் இருந்த மசூதியிலிருந்து தொழுகைக்கு பாங்கொலியால் அழைத்தார்கள். நீ எனக்கு வேண்டாம் என ஒரு வாக்கியம் அந்த அழைப்பினுடைய கேட்டது. யாரிடமோ உன் வீடு இருக்கும் தெருவுக்கு வழி கேட்டேன். நீ எனக்கு வேண்டாம் என சொல்லிவிட்டு இருளில் மறைந்து விட்டார்கள். ஒரு பாரில் நுழைந்து ஆவேசமாக குடித்தேன். என் கிளாஸில் மிதந்து கொண்டிருந்த ஐஸ் துண்டுகள் நீ எனக்கு வேண்டாம் என கூக்குரல் இடுகின்றன. எதை நான் கேட்க வேண்டும் என்று விரும்பினாயோ, எதை நான் கேட்டு விடக்கூடாது என நீண்ட தூரம் ஓடினேனோ அது மட்டுமே இப்போது கேட்டுக்கொண்டிருக்கிறது. தலைக்குள் இருந்து கேட்கும் குரல்கள் தலையோடு தான் போகுமா? மனுஷபுத்திரன்.